கோவையில் சர் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 1,50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். சிங்காநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவிற்கு பத்திர எழுத்தர்கள் மூலம் லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அங்கு சோதனை மேற்கொண்டதில் அலுவலக ஊழியர் கீர்த்தி என்பவரிடம் கணக்கில் வராத 1,50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அலுவலக ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை தங்கம் நகர் பகுதியைச் சேர்ந்த மரியஜான் பிரிட்டோ என்பவர் இருசக்கர வாகனத்தில் சாலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சாகசம் செய்து சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இளைஞரை கைது செய்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்யும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பம் பகுதியில் டெங்கு காய்ச்சலால் மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் போலி பெண் மருத்துவரை கைது செய்துள்ளனர். பொம்மிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மாணவன் கவியரசு என்பவர் டெங்கு காய்ச்சலால் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்த மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் பொம்மிக்குப்பம் பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மருத்துவம் படிக்காமல் சிலர் அப்பகுதியில் மருத்துவம் பார்த்தது தெரிய வந்தது. இதனையடுத்து நந்தினி என்பவரை கைது செய்த நிலையில் 5 மருந்து கடைகளுக்கு சீல் வைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆதீனமடத்தில் மர்ம நபர்கள் திருட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லப்பள்ளி பகுதியில் வள்ளிமலை ஆதீனம் சிவானந்த வாரியார் சுவாமிகள் குமார மடம் உள்ளது. அங்கு தனது மனைவியுடன் சிவானந்த வாரியார் வசித்து வருகிறார். இதனிடையே நேற்று ஆதீனத்திற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் திருட முயற்சி செய்துள்ளனர். அலாரம் அடித்த நிலையில் உஷாரான ஆதீனம் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் தகவல் அளித்துள்ளார். உடனடியாக கிராம மக்கள் வருவதை அறிந்த கொள்ளை கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலையில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள கடைகளுக்கு சீல் வைக்கும் பணி நடைபெற இருந்த நிலையில் அப்பகுதியில் பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெண்ணெய்மலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலை சுற்றியுள்ள நிலங்களை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மீட்கும் நடவடிக்கைகளில் அறநிலைத்துறை மேற்கொண்டு வந்தது. இந்நிலையில் கோயில் அருகில் உள்ள 2 நிறுவனங்கள் மற்றும் 8 கடைகளுக்கு சீல் வைக்கும் பணி நடைபெறவிருந்த நிலையில் அப்பகுதியில் பொதுமக்கள் திரண்டனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு கோயில் செயல் அலுவலர் அலுவலகத்தில் பொதுமக்கள் சார்பாக பிரதிநிதிகளுடன் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அம்பேத்கர் சிலை மற்றும் புத்தர் சமத்துவ பூங்காவிற்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சோத்பாக்கம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தின் அருகே அம்பேத்கர் சிலை மற்றும் சமத்துவ பூங்கா புத்தர் சிலை உள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன் இந்த பகுதியில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் 50க்கும் மேற்பட்டோர் மதுராந்தகம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர்.